ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தையல் தமிழில். நான் டெய்லரிங்க்கு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன, இதோட யூசேஜ் எல்லாம் என்ன, இது எல்லாமே கண்டிப்பா நமக்கு வந்து டெய்லரிங் பண்றதுக்கு, ஸ்டிச்சிங் பண்றதுக்கு தேவையா, கிளாஸ் படிக்கிறதுக்கு. இப்ப நம்ம சேனல்ல வந்து ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். அந்த கிளாஸஸ்க்கு எதெல்லாம் கண்டிப்பா தேவை அப்படின்றது எல்லாமே நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கிடையாது. இதுல நிறைய திங்ஸ் வந்து நமக்கு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன திங்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். டேப் வந்து 2 டேப் எடுத்து வச்சிருக்கேன், சிசர் எடுத்து வச்சிருக்கேன், பேப்பர் சிசர் எடுத்து வச்சிருக்கேன், கட்டர், அதுக்கப்புறம் சீம் ரிப்பர், அதுக்கப்புறம் பாபின், அதுக்கப்புறம் கேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கேல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 5 டைப் ஸ்கேல் எடுத்திருக்கேன். இது வந்து கர்வ் ஸ்கேலு. அதுக்கப்புறம் மார்க்கிங் சாக்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பென்சிலே வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸ் பென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1/4 ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு திங்ஸோட யூசேஜும் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிசர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் கட் பண்றதுக்கு, பேட்டர்ன் மேக் பண்றதுக்குன்னு தனியா சிசர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பா வந்து கிளாத் கட் பண்றதுக்கு தனியா ஒரு சிசர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் கட் பண்றதுக்கு, பேட்டர்ன் கட் பண்றதுக்கு, ஷீட்ஸ் கட் பண்றதுக்கு, நம்ம கேன்வாஸ் ஷீட் எல்லாம் கட் பண்ணுவோம்ல, நெக்கு தைக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாதிரி தனி சிசர் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து இந்த சைஸ் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், பெரிய சைஸ் சிசர் எடுத்துக்கிறதுனாலும் ஓகே தான். எப்பயுமே வந்து இந்த மாதிரி 2 சிசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். கிளாத் கட் பண்றதுக்கு தனியா, பேப்பர் கட் பண்றதுக்கு தனியா. ஓகேவா? இந்த கிளாத் கட் பண்ற சிசர் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு 9 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ் அந்த அளவு இருந்தாலே உங்களுக்கு வந்து கையில ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப 11 இன்ச்சஸ் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், ரொம்ப வெயிட்டாவும் இருக்கும் சிசர். அதனால கார்பன் சிசர் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இந்த மாதிரி சிசர் வந்து வாங்கிக்கோங்க, ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் மறக்காம ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், சிசரை வந்து கீழே போடக்கூடாது. கத்திரிக்கோல் கீழே போட்டீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட்ல வந்து நமக்கு லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்கோல் நம்ம என்னதான் பண்ணாலும் அது வந்து சரியாவே கட் பண்ணாது. அதனால கத்திரிக்கோல் வந்து எப்பயுமே வந்து பத்திரமா வச்சுக்கணும், கீழே போட்டுறவே கூடாது. ஓகேவா? நம்ம மிஷின்ல யூஸ் பண்றப்ப இந்த சிசர் வந்து யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. மிஷின்ல யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி சின்ன சைஸ் கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரெட், எக்ஸஸ் த்ரெட் வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வரும்ல, அதை கட் பண்றதுக்காக இந்த த்ரெட் கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே சின்னது பெருசு அந்த மாதிரி 2 சைசஸ்ல அவைலபிள் இருக்கு. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சீம் ரிப்பர். சீம் ரிப்பர் அப்படின்றது நம்ம தையல் பிரிக்கிற ஊசி. சரியா? இந்த தையல் பிரிக்கிற ஊசி வந்து நமக்கு பிகினர்ஸா நம்ம ஸ்டார்டிங்ல ஸ்டிச்சிங் பண்றப்ப கண்டிப்பா தேவைப்படும். ஸ்டார்டிங்ல மட்டும் தான் தேவைப்படும் அப்படின்றது கிடையாது. நமக்கு தப்பா வந்து தையல் எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல தச்சிட்டோம் அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி சீம் ரிப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பேசிக்கா ஸ்டிச்சிங் மிஷின் வந்து நமக்கு தேவை. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மிஷின் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற பாபினும் கேஸும் வந்து நீங்க கண்டிப்பா கம்பல்சரி வச்சிருக்கணும். கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 வச்சுக்கோங்க. எப்பயுமே பாபின் கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா 2 வந்து வச்சுக்கோங்க. பாபின்ஸ் வந்து நிறையவே வச்சுக்கோங்க. ஒரு 5ல இருந்து 10 வரைக்கும் கூட பாபின்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது வந்து டேபிள் டாப் மிஷினோட பாபின், ஃபைபர் பாபின். இது வந்து அலுமினியம் பாபின். சரியா? இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் மிஷினோட பாபின். இது போக நமக்கு நார்மல் பெடல் மிஷினுக்கு வந்து சில்வர்ல பாபின்ஸ் வரும், மேல வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி பாபின்ஸ் உங்ககிட்ட எந்த மிஷின் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாபினும் கேஸும் வந்து எக்ஸஸா வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேப்புமே வந்து நமக்கு மார்க்கெட்ல நிறைய டிஃப்ரெண்ட் டேப்ஸ் வந்து கிடைக்குது. நீங்க மெஷர்மெண்ட்டுக்கு எந்த டேப் யூஸ் பண்றீங்களோ அதே தான் கட்டிங் ஸ்டிச்சிங் முடிக்கிற வரைக்கும் அதே டேப் தான் யூஸ் பண்ணணும். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமா இருக்கும். இந்த டேப் வந்து நிறைய பேர் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து லெதர் மாதிரி இருக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து நான் டேப் பேசிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டேப்ஸ்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, அதை எப்படி வந்து ரீட் பண்ணணும், அதுல இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து நம்ம பார்த்து மார்க்கிங்ஸ் வந்து நம்ம கிளாத்ல வந்து மார்க் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே. அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே மேல ஐகார்ட்லயே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் எடுத்து வச்சிருக்கிற டேப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு, அகலம் கம்மியா இருக்கு, இது அகலம் அதிகமா இருக்கு. இந்த 2 டேப்ஸ்க்குமே நமக்கு வந்து டிஃபரெண்ட் இருக்கும். சரியா? ஃபுல்லா லென்த்தா வந்து இதை செக் பண்ணீங்கன்னா 2 டேப்புக்குமே வந்து டிஃபரெண்ட் இருக்கும். அதனால எப்பயுமே மெஷர்மெண்ட் எந்த டேப்ல எடுக்கிறீங்களோ அதே டேப்லயே வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் முடிக்கிற வரைக்கும் அதே டேப்பே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நம்ம மார்க்கிங்ஸ் எல்லாமே பண்றதுக்கு. அடுத்தது கிளாத்ல மார்க் பண்றதுக்கு இந்த மாதிரி சாக் வந்து நமக்கு அவைலபிள் இருக்கு. இது வந்து டெய்லர் சாக் அப்படி இல்லைன்னா மார்க்கிங் சாக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நார்மல் வந்து சாக் பீஸ்ல மார்க் பண்றதெல்லாம் இல்லாம இந்த மாதிரி ஸ்டிச்சிங் பண்றதுக்குன்னே தனியா மார்க்கர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. கடையில வந்து சாக் வந்து கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்றது இந்த சாக் தான். இது வந்து கீழே சீக்கிரம் போட்டா உடஞ்சிரும், அதே மாதிரி டஸ்ட் நிறைய வரும். இப்ப நம்ம கையில எடுத்துக்கிறதுலே உங்களுக்கு தெரியும், கையில வந்து ஃபுல்லா டஸ்டா தான் இருக்கும். சரியா? நம்ம மார்க் பண்றப்பயுமே நமக்கு கிளாத்ல வந்து மார்க்கிங்ஸ் வந்து அப்படியே வந்து வெளியில தெரியும். அதனாலதான் நம்ம எப்பயுமே மார்க்கிங் பண்றப்போ ராங் சைடு வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. இந்த மார்க்கிங்ஸ் வந்து ரொம்ப தெரியும். இது நீங்க அழிச்சிங்கனாலும் உங்களுக்கு ஸ்மெட்ஜ் ஆகும். சரியா? ஆனா இது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஒன் டைம் வாஷ் பண்ணோன்னே இது வந்து நீட்டா போயிடும், நமக்கு சாக் பீஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால இதோட யூசேஜ் வந்து நிறைய இருக்கும். பட் வந்து நமக்கு கிளாத் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியான மாதிரி, கொஞ்சம் அழுக்கான மாதிரி ஆயிரும் நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணமோ அந்த இடத்துல. இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க வந்து வேக்ஸ் சாக் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நார்மல் சாக்லயே கொஞ்சம் பெரிய சைஸ் சாக் வந்து வேக்ஸ் மிக்ஸ்டா வரும். இந்த மாதிரி ட்ரையாங்கிளா இருக்கும். இது கொஞ்சம் வேக்ஸ் மிக்ஸ்டு தான். ஆனா இதுவுமே இந்த நார்மல் சாக் மாதிரி நமக்கு கீழே போட்டா உடையதான் செய்யும். இது கொஞ்சம் லைன்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதா வரும். இதை கம்பேர் பண்றப்போ இது வந்து கொஞ்சம் லைன் வந்து பிளண்ட் ஆகாம சீக்கிரமே வந்து நமக்கு மழுங்கி போகாம
நல்லா ஷார்ப்பாவே இது வந்து கிடைக்கும். இந்த சாக் எதுவுமே யூஸ் பண்ணாம நீங்க இந்த மாதிரி வேக்ஸ் சாக் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருந்தது ஆன்லைன்ல. பாண்டா சாக் அப்படின்னு சொல்லுவாங்க இத. அப்படி இல்லைன்னா வேக்ஸ் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸா இருக்கும். 250 நம்பர்ஸ் வந்து ஒரு பாக்ஸ்ல இருக்கும். இந்த மாதிரி பெரிய பாக்ஸ்ல அது வந்து பாண்டா சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வேக்ஸ் சாக் சொல்லுவாங்க. இது வந்து நார்மல் இந்த சாக்கை விட ரொம்ப தின்னா இருக்கும். நமக்கு லைன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தின்னா விழுகும். இது வந்து நமக்கு திக்கா இருக்கா, இந்த வேக்ஸ் சாக்ல நான் லைன் போடுறேன். இதை விட இது லைன் வந்து நமக்கு நல்ல ஒல்லியா வந்து நமக்கு விழுகும். அதனால நமக்கு மார்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் இது சீக்கிரமே வந்து பிரேக் ஆயிரும். கீழே விழுந்துச்சுனாலே உடஞ்சிரும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி மார்க்கிங் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வேக்ஸ் சாக் மாதிரி இது அப்படியே வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த டிப் வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸ் மெட்டீரியல் தான். இது வந்து வேக்ஸ் பென்சில்ஸ்னே இருக்கும். கிளாஸ் மார்க்கிங் பென்சில் கிடையாது. அதுவும் இதுவும் வந்து டிஃபரெண்டா இருக்கும். இது வந்து வேக்ஸ் பென்சில்ஸ்னே நமக்கு கடையில கிடைக்குது. ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த எல்லா திங்ஸோட ஆன்லைன் லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு கீழே முடிஞ்சா டேக் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேக்ஸ் சாக் மாதிரியே இது வந்து வேக்ஸ் பென்சில். இதுவும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்குது. மார்க்கிங் சாக்ல நமக்கு இவ்வளவுதான் வெரைட்டிஸ். இது வச்சுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். இது போக நமக்கு வந்து எரேசபிள் பென்ஸும் இருக்கு. டைரக்டா கிளாத்ல வந்து மார்க் பண்ணிட்டு வாட்டர் எரேசபிள் பென்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. எல்லாருக்கும் அது வந்து தேவை அப்படின்றது கிடையாது. பேசிக்கா இந்த மாதிரி சாக் வந்து இருந்தா போதும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேக்ஸ் பென்சில்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ மார்க்கிங் பென்சில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நமக்கு பேசிக்கா தேவை வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 feet ஸ்கேலும் இந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருந்தாலே போதும். இந்த ரெண்டு ஸ்கேல் இருந்தாலே போதும். நம்ம வந்து எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்மே தைக்கலாம். பட் நமக்கு டைம் சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும். இதோட யூசேஜ் எல்லாமே இப்ப நம்ம வந்து பார்ப்போம். இந்த 1/4 ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த சின்ன ஸ்கேலும் இந்த 1/4 ஸ்கேலும் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்றோம்னா, ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ரெக்கார்ட் சப்மிட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சின்ன ஸ்கேல் வந்து நமக்கு தேவை. நோட்ல வந்து டிரா பண்றதுக்கு இந்த 1/4 ஸ்கேலோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இதுல வந்து சென்டிமீட்டர்லயும் கொடுத்திருப்பாங்க, இன்ச்சஸ்லயும் கொடுத்திருப்பாங்க. நம்ம டேப்ல வந்து இந்த லென்த்தியா இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் மெஷர்மெண்ட்டையும் இதுல வந்து 1:4, 1:5, 1:6ன்னு எல்லா சைட்லயும் கொடுத்திருப்பாங்க. நமக்கு நம்ம வந்து நோட்ல டிரா பண்றப்ப நமக்கு எந்த அளவுல வேணுமோ அந்த அளவுல நம்ம வந்து வச்சு வரைஞ்சிக்கலாம். அதுக்குதான் இந்த 1/4 ஸ்கேல் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இது வந்து கார்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். கார்ட்போர்ட்ல தான் இருக்கும் இது இல்லைன்னா பேப்பர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில வந்து கேட்டீங்கன்னா இந்த பேர்லாம் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்கேல் வந்து கிடைக்கும். 1/4 ஸ்கேல்ல பிளாஸ்டிக்கும் இருக்கு. ஆன்லைன்ல வந்து பிளாஸ்டிக் ஸ்கேல்ஸும் இருக்கு. இந்த மாதிரி கார்ட் ஸ்கேல்ஸும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆஃப்லைன்ல கடையில தான் வாங்கினேன். இந்த எல்லா ஸ்கேல்ஸ் அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே வந்து எந்த கடைகள்ல கிடைக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் செல் பண்ற கடையில கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆரி மெட்டீரியல்ஸ் செல் பண்ற கடையில இருக்கும். சரியா? பட்டன் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷாப்ல இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா அவைலபிளா இருக்கும். நீங்க உங்க ஊர்ல எந்த இடத்துல நீங்க வந்து ஸ்டிச்சிங்க்கு மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்களோ, திங்ஸ் எல்லாமே எங்க வாங்குவீங்களோ, இந்த பாபின் கேஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த இடத்துல கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில கடைகள்ல அதுவும் சேர்த்தே வந்து வச்சிருப்பாங்க. டெய்லரிங் மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கிற கடையிலே கூட இந்த மாதிரி திங்ஸும் நமக்கு வந்து செல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த எல் ஸ்கேல் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுற நிறைய பிளேசஸ்ல இந்த எல் ஸ்கேல் வச்சு நம்ம போட முடியும். சரியா? அதோட யூசேஜ் இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்ப இந்த லாங் ஸ்கேல்ல இந்த 3 ஸ்கேல்ல இந்த ஆர்ம் கர்வ் ஸ்கேல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லையா, இதையே நம்ம 2 feet ஸ்கேலா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா இந்த மாதிரி 1 அடி ஸ்கேல் இல்லாம 2 அடி ஸ்கேல் வந்து நமக்கு இந்த மாதிரி லென்த்தியா இதே மெட்டீரியல்ல நமக்கு அவைலபிளா இருக்கு. அதையும் கூட நம்ம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்கேல்ல ஒரு சைடு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால நான் வந்து 2 feet ஸ்கேலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஸ்கேலோட யூசேஜும் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடுறீங்க, சுடிதார் டாப்ல எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைய போறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்கேல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைப்ல வந்து நம்மளால வரைஞ்சிட முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2-3 தடவை ஸ்கேல நகட்டி நம்மளால வந்து லைன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் லாங் ஸ்கேலுக்கும் ஷார்ட் ஸ்கேலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இப்ப இந்த ஸ்கேல் வச்சு இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட போறீங்க. இந்த சைடு வந்து ஷோல்டர் லைன் மார்க் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம். ஷோல்டர் லைன் மார்க் பண்றீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து நீங்க இப்படி நேரா தான் வச்சிருக்கீங்களா, இல்ல இப்படி கிராஸா வச்சிருக்கீங்களா, இப்படி மேல கிராஸா வச்சிருக்கீங்களான்றது நமக்கு தெரியாது. என்னதான் நம்ம வந்து ஃபோல்டிங்ல இருந்து வச்சிருந்தாலும், நம்ம கிளாத்தை வந்து இது ஃபோல்டிங்ல வச்சிருக்கோம்னு வச்சுக்குவோம். கிளாத்தை ஃபோல்டிங்ல வச்சிருந்தா லைட்டா அப்படி லேசா கிராஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு இப்படி கிராஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப இது ஸ்ட்ரைட்டா இருக்கா இல்லையான்றதை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். இப்ப இந்த எல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த லைன் மேல இப்படி பேரலா வச்சீங்கன்னா எவ்வளவு கிராஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க மேல வந்து இதுதான் நமக்கு ஸ்ட்ரைட் லைன். இங்க மேல வரைஞ்சிருக்கிறது கிராஸா இருக்கு லைன். அப்போ வந்து நம்ம எல் ஸ்கேல் வந்து இந்த மாதிரி பிளேசஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து செட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் ஸ்கொயர், எல் ஸ்கேல் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இப்ப எல் ஸ்கேல் வந்து இந்த லைன் போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்றது கிடையாது. இப்ப இந்த லைன் போடுறதுக்கு அப்புறம் கீழே ஆம் ஹோல் லைன் வரைய போறீங்கன்னா இதை வந்து பேரலா வச்சுட்டு இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, டேப்ல வந்து இங்க மேல ஷோல்டர் எவ்வளவு வச்சிருக்கோமோ அதே அளவு கீழேயும் வச்சுட்டு
இப்படி பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பாயிண்ட்டையும் சேர்த்து இந்த நார்மல் ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போடுவோம். அதுக்கு அதை அவாய்ட் பண்றதுக்கு டைரக்டா இப்படி எல் ஸ்கேல் இப்படி மேல வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா வந்து வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான். இப்போ அடுத்தது வந்து செஸ்ட் லைன் வரைகிற இடத்துல நமக்கு இந்த பிரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து யூஸ் ஆகும். இந்த ஆர்ம் கர்வ் வரைகிற இடத்துல இந்த மாதிரி இப்படி வச்சு நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்படி ஸ்லாண்டிங்கா வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். அது வந்து நம்ம என்ன டிசைன் நம்ம மார்க் பண்றோம், நம்ம கையோட அளவு எந்த இடத்துல ஃபிட் ஆகுது அதெல்லாம் பொறுத்து இந்த ஸ்கேலை வந்து அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீப்பான கர்வ் வேணும்னா இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பேண்ட்ல எல்லாம் வந்து கிராச் லைன் மார்க் பண்ற இடத்துலயும் நம்ம இந்த பிரெஞ்ச் கர்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பிரெஞ்ச் கர்வ் வேற எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நெக் லைன் வரைகிற இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்ப நெக் வந்து நீங்க ஏதோ ஒரு ஷேப் வந்து வரைய போறீங்க அப்படின்னா இப்ப மேல வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இப்ப நெக் வந்து நம்ம வரைய போறோம் அப்படின்னா நெக் வந்து கர்வ் டிசைன்ஸ் என்னனாலும் நம்ம வந்து வரையலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் டிசைன் வரைகிறதுனா கூட நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணியே நம்மளால வரைஞ்சிட முடியும். நமக்கு நெக்கோட லென்த் எவ்வளவு தேவை அப்படின்றத மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இப்படி ஒரு கர்வ் கொடுத்து இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கர்வ் லைன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நீட்டா நம்மளால கொண்டு வர முடியும். இது மாதிரி இந்த ஒரு நெக் மட்டும் தான் ஸ்டிச் இந்த ஸ்கேல் வச்சு நம்ம வரைய முடியும் அப்படின்னு இல்ல. பாட் நெக் ஷேப் வரையலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கீழே வந்து பாட் நெக் இந்த இடத்துல ரோப் வந்து வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் கர்வ் டிசைன்ஸ், ஸ்கேலப் டிசைன்ஸ் எல்லாமே வரையலாம். ஸ்கேலப் டிசைன்ஸ் எல்லாம் வந்து வரையணும் அப்படின்னா இந்த மாதிரி வரையணும்னா இந்த இடத்துல இருக்க சின்ன கர்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்ல நமக்கு இந்த கர்வ் வேண்டாம் அப்படின்னா இந்த சைடு இருக்கிற கர்வ்ஸ் யூஸ் பண்ணி இப்படி வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்த யூஸ் பண்ணி இப்படி வந்து இப்படி மாத்தி மாத்தி மார்க் பண்ணி வரைஞ்சிட்டே போகலாம். இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அளவெடுத்து வரைகிறதுக்கு நமக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேல் அப் டிசைன்ஸ் கூட நம்மளால இந்த பிரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி நம்மளால நெக் டிசைன்ஸ் வந்து வரைஞ்சிக்க முடியும். அடுத்த ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் கர்வ் ஸ்கேல். இந்த ஆர்ம் கர்வ் ஸ்கேல்ல ஒரு சைடு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, அது வந்து ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இந்த இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்மளோட ஃபுல் ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்றப்போ மார்க் பண்றப்ப ஈஸியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இது வந்து ஸ்லீவ் மார்க் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இப்போ இங்க இருந்து இங்க வந்து நம்ம இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது சீம் அலவன்ஸ். இதுல இருந்து இப்ப கீழே வந்து நம்ம இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணணும். சரியா, இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இத இப்படி ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்றதுக்கும் இந்த கர்வ் லைனை வச்சு ஜாயின் பண்றதுக்கும் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த கர்வ்மே வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்லா டீப்பா இருக்கும், இங்க லைட்டா கர்வ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நமக்கு எந்த இடத்துல இப்படி கரெக்டா வந்து ஃபிட் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி இந்த மாதிரி லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் எல்லாம் எடுக்கிறப்போ இவ்வளவு டிஃபரன்ஸ் வரும். இப்ப கையில எல்லாம் சுருக்கம் வருது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ்க்கு முத கொண்டு நம்ம இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாம். எல்போ ஸ்லீவ் எல்லாம் போடுறப்போ நமக்கு இந்த இடத்துல எல்லாம் நிறைய ரிங்கிள்ஸ் வரும். அது வந்து இந்த 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் நமக்கு வந்து துணி வந்து கையில வந்து சுருக்கமா வந்து அந்த இடத்துல விழுகும். சரியா, ஸ்ட்ரைட்டா வச்சு யூஸ் பண்றதுக்கும் இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்றதுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். நம்மளால நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்மளோட பாடி ஷேப் வந்து கொண்டு வர முடியும். இப்ப இதே மாதிரிதான் இந்த லெக் கர்வும் இந்த ஹிப் கர்வ் ஸ்கேலும். ஹிப் கர்வ் அப்படின்றது நம்மளோட பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாப்லாம் வந்து கட் பண்றப்போ இந்த சைட்ல வந்து ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம பாடி ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கேலை வளைச்சு நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து செஸ்ட் லைன், இது வந்து பஸ்ட் லைன், இது வந்து வெயிஸ்ட் லைன், இது வந்து ஹிப் லைன் அப்படின்னு வச்சுக்குவோம். நமக்கு பாடி ஷேப் எப்படி இருக்கும், இந்த இடத்துல வெளியில போய் லைட்டா இங்க உள்ள குறுகலா வந்து அதுக்கப்புறம் இங்க திரும்ப எப்படி இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்னா இந்த ஹிப் கர்வோட மேல வந்து நல்ல டீப் கர்வா இருக்கும், கீழே வந்து லைட்டா ஸ்லாண்டிங்கா இருக்கும். நம்ம பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிருப்போம் நமக்கு நம்மளோட பாடி சைஸ்ல எடுத்து. அப்போ அது ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு டீப்பா வேணுமோ அந்த அளவுக்கு டீப்பா இப்படி வந்து வரைஞ்சிக்கலாம். பாடி ஷேப் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கேலை வந்து இப்படி திருப்பி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ராப்பரா நான் டிரா பண்ணல, ப்ராப்பரா டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு இந்த ஸ்கேல் வச்சு நம்மளால கொண்டு வர முடியும். இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணல அப்படின்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், இப்படி ஜியோமெட்ரிக்கல் ஷேப் மாதிரி இப்படி வந்து கனெக்ட் ஆகி இருக்கும். அதே இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பிளெண்டான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸ்கேல வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா ஸ்மூத்தா கர்வ் ஷேப் கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதுக்குதான் இந்த லாங்கான ஹிப் கர்வ் வந்து யூஸ் பண்றோம். இது வந்து இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த உள்ள இருக்கிற இன்னர் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எந்தெந்த பிளேசஸ்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பாடி ஷேப் வந்து உள்பக்கம் வளைவா இருந்ததுன்னா உள்ள இருக்க கர்வ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கம் வளைவா இருக்கிற பிளேசஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம்னா இந்த அவுட்டர் சைட்ல இருக்கிற அந்த கர்வ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த லெக் கர்வும். அதுக்காக இந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த ஆர்ம் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இதை வச்சு கூட நம்ம இந்த ஷேப் வந்து நம்மளால வரைய முடியும். இந்த ஷேப் வந்து இப்படி வரைஞ்சிக்க முடியும் நமக்கு எவ்வளவு டீப்பா தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி. இப்ப கடைசியா பார்க்க போறது இந்த லெக் கர்வ் ஸ்கேல். இந்த லெக் கர்வ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேண்ட்ல எல்லாம் வந்து இன்னர் சீம் வரைகிறதுக்கு, உள்பக்கம் கால் வரைகிறதுக்கு,
அப்புறம் நேரோ பேண்ட்ல எல்லாம் வந்து சைட்ல இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த உள்கால் பகுதியும் இந்த சைட்லயும், இந்த சைடு வந்து இப்படி ஒரு ஷேப் வரும். இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா நமக்கு இருக்காது. இந்த சைடு வந்து இங்க இருந்து இப்படி ஒரு ஷேப் கொடுப்போம். இந்த ஷேப் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்றோம். இதுவும் அகைன் அதே மாதிரி தான் நம்மளோட பாடி ஷேப்ல அவுட்டர் சைடு வந்து நீங்க மார்க் பண்றப்போ, தை சைடு வந்து மார்க் பண்றப்போ இந்த வெளியில இருக்கிற இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து உங்களுக்கு லைட்டா ஸ்லாண்டிங்கா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா டீப் கர்வா இருக்கும். இந்த சைடு வந்தீங்கன்னா, இந்த சைடு பாத்தீங்கன்னா நல்லா லைட்டா கர்வ் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு நம்ம பாடி ஷேப்புக்கு நம்ம மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எந்த சைடு இருக்கிற கர்வ் வந்து கரெக்டா ஃபிட் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி நீங்க இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி கர்வ் கொடுத்து கீழே வரைக்கும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? அது வந்து பாடி ஷேப் வந்து இந்த மாதிரி கொண்டு வரதுக்காக தான். கிளாத்லயும் நம்ம வந்து பாடி ஷேப் வந்து கரெக்டா ஃபிட்டடா கொண்டு வரதுக்காக தான் இந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றோம். நான் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல இந்த டூல்ஸ் எல்லாமே வச்சுதான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவேன். அதனால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்மளால பாடி ஷேப்ஸ் வந்து அட்டைன் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோல நான் யூஸ் பண்ற திங்ஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ், அதோட நேம்ஸ், அதுக்கப்புறம் அதோட பேரு, அதோட யூசேஜ் எல்லாமே நம்ம டீடைலா பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.